வாழ்க்கையில் நம்மை நாமே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் என் தோழமைகளை, என் தமிழ் உறவுகளை, கற்றலை கையில் பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் எது வேண்டுமானாலும் நம்மை விட்டு பறிபோகும், கற்றது மட்டும் எங்கேயும் போகாது, அது பயன்படும். அடுத்த கட்டத்திற்கு ஆனா எதை கத்துக்கிறோங்கிறது இருக்கு. இன்றைய இளைஞர்கள் வியப்பா இருக்குங்க, வியப்பா இருக்கு. அந்த இளைஞர்களுக்கு தான் சொல்லுகிறேன், கல்வியை கையில் பிடித்துக்கொள். இந்த மொபைலை கையில் இப்படி வச்சுக்கிட்டு ஸ்டைலா போகுதுங்கல்ல, எவ்வளோ ஸ்டைல். நமக்கும் சேர்த்து சொல்றேன், இதையும் கையிலேயே பிடிச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? யாராவது சொல்லுங்களேன். கால் பேசினா கூட கையில் தான் வச்சுப்பீங்க. அதான் ஏன் கையில் பிடிச்சிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறேன். அது நான் சொல்றது. சொல்லட்டுமா? சத்தியமா ரொம்ப ஆழமா உணர்ந்து சொல்றேன். நம்மளை நாமளே தனியா சந்திக்கிறதுக்கு பயம். கூட யாராவது இருக்கணும், அதுக்கு தான் இதை பிடிச்சிட்டு இருக்கோம். டாய்லெட் போகும்போது கூப்பிட்டு போறோமே, இன்னொரு பயம் சொல்லவா? இதை தனியா விடுறதுக்கு பயம். நாமளும் தனியா இருக்கிறதுக்கு பயம், இதையும் தனியா விடுறதுக்கு பயம். நான் பேசினதை யோசிச்சு பார்த்து பயமற்று இருக்க கற்றுக்கொள்ள தொடங்குங்கள். அன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய முனை மாறுவதை உணர்வீர்கள். இளைஞர்களுக்கு சொல்றேன், சூப்பரான போனை அப்படி வச்சுட்டு அப்படியே நடந்து போறீங்கல்ல, அதால ஒரு பிரயோஜனம் கிடையாது. முன்னால இருக்கிற ஆளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ உதாரணத்துக்கு என்ன மாதிரி ஆள் உங்களை அப்படி திரும்பி பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணுமா? கையில் புக் எடுத்துட்டு போங்க. புக்குடைய தலைப்பு இருக்குல்ல, பளிச்சுன்னு வெளியில தெரிகிற மாதிரி எடுத்துட்டு போங்க. அந்த மாதிரி நிறைய புக் இருக்கு. ஒரு புக்கு சொல்லவா? நான் சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வருகிறதுன்னு சொல்லிட்டு பெரியாரை பற்றி பசுகௌதமன் எழுதின ஒரு தொகுப்பு இருக்கு. எடுத்துட்டு போங்க கையில். நான் சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வருகிறது. பார்த்த உடனே பயப்படுவான். இதெல்லாம் வச்சிருந்தா ஆட்டையை போடலாமான்னு பார்ப்பான். திருடவே முடியாதது எது என்றால் கல்வி மட்டும்தான். போர்த்தொழில் பழகுன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு இறையன்பு. கையில் எடுத்துட்டு போங்க. நீர்வழிப்படுவோம்னு ஒரு புக்கு வந்திருக்கு இப்போ, சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல், தேவி பாரதி சாரது. எடுத்துட்டு போங்க, படிச்சிருங்க. வள்ளிசைன்னு ஒரு புக்கு இந்த மண்ணின் மைந்தர் அழகிய பெரியவன் எழுதியிருக்கார். முடிஞ்சா படிச்சு கடந்துருங்க பார்ப்போம். யோசித்து பார்த்தால் எங்கிருந்து தொடங்குவது என்றால் புத்தகத்திலிருந்து தொடங்குங்கள், கல்வியிலிருந்து தொடங்குங்கள், கற்றலிலிருந்து தொடங்குங்கள். 1 கோடி ரூபாய் கொடுத்தால் என்ன செய்வாய்? ஒரு 10 ஏக்கர் நிலம் வாங்கி போடுவேன் அப்படின்னு சொல்லாம ஒரு நூலகம் 10 ஏக்கர் வராதான். வராதா மேடம்? சரி மேடம். அதாவது உங்களுக்கு சொல்றேன், ஒரு ஞானி ஒருத்தர் இருந்தானா. அந்த ஞானி கிட்ட ஒருத்தர் ஞானம் பெறத்துக்காக போயிருக்கார். தவம் செய்தா ஞானம் கிடைக்கும். தவம் எப்படி சார் செய்யறது? மந்திரம் சொல்லிட்டே உட்காரு, ஆனா ஒன்று செய், மந்திரம் சொல்றதுக்கு முன்னால ஒரு வாழைப்பழம் சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவன் கேட்டானா, எந்த வாழைப்பழம் சார் சாப்பிடலான்னு. குரு சொன்னாராம், என்ன மந்திரம் சொல்லணும் சார்னு கேட்டா ஞானம் கிடைச்சிருக்கும், என்ன வாழைப்பழம் சாப்பிட்றது சார்னு கேட்டான் பாரு. 1 கோடி ரூபாய்க்கு 10 ஏக்கர் வராது. ரியல் எஸ்டேட்டா?